வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. ரிஷபராசி நண்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டான விகாரி வருடம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கடந்த பல வருடங்களாகவே ரிஷபராசிக்காரவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏதாவது ஒரு வகையில் ஏதேனும் ஒரு கஷ்டம் அவங்கள துரத்திக்கிட்டே தான் இருக்குது. அப்போ ரிஷபராசிக்காரங்கனால நிம்மதியாக இருக்க முடியுதான்னு கேட்டிங்கன்னா நிம்மதியாக இருக்க முடியலை. அதாவது ஒரு சில ரிஷபராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ரிஷபராசிக்காரர்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான தசாபுத்திகள் நல்லா இருக்கும். அதனால தான் எந்த விதமான பாதிப்புகள் தெரியலை. இப்போ தசாபுத்திகளும் நல்லா இல்லாமல் இருந்து கோச்சார கிரகமும் நல்லா இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு தான் மிகுந்த ஒரு சிரமங்கள் ஏற்படும். இப்போ அப்படி பார்க்குற போது பார்த்திங்கன்னா பல ரிஷபராசிக்காரர்களுக்கு கோச்சார கிரகங்கள் சுத்தமாகவே சரியில்லை. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே ரொம்ப வருடமாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ ரிஷபராசிக்காரர்களால் நிம்மதியாக எதையாவது ஒரு வேலை செய்ய முடியுதான்னு செய்ய முடியலை. ஏன்னா ஒரு கஷ்டம் போக மறு கஷ்டம் பின்னாடியே விரட்டிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி கடன் காட்சி தொந்தரவு தாங்க முடியலை. எப்படி கடன் அடைப்போம், எப்படி வாழ்க்கையில் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தொழிலும் சிறப்பாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா தொழிலும் சிறப்பாக இல்லை. அதாவது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமச்சனியாக நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக பதவியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவியை காலி பண்ணி விட்டுறாரு, வேலையில் இருக்கவங்களுக்கு வேலையை காலி பண்ணி விட்டுறாரு. அதே மாதிரி என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலை காலி பண்ணி விட்டுறாரு. ஆனால் தொழிலே இல்லாமல் இருக்கவங்களுக்கு தொழிலை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் செஞ்சுறாரு. அப்போது பட்டம் இல்லாதவங்களுக்கு பட்டத்தை கொடுக்குறாரு, பதவி இல்லாதவங்களுக்கு பதவியை கொடுக்குறாரு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுக்குறாரு. ஆனால் வேலை இருக்கிறவங்களுக்கோ பட்டம் பதவி இருக்கவங்களுக்கோ அதையெல்லாம் காலி பண்ணி விட்டுறாரு. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரவங்கனால நிம்மதியாகவே இருக்க முடியல. மிகுந்த மனக்குழப்பம், மிகுந்த மன உளைச்சல். இதனால என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தான் ரிஷபராசிக்காரவங்க இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அப்போ சரி, இப்படி இருக்கிற அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இனிமேலாவது ஒரு நல்ல யோகமான காலம் வருமா அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த விகாரி ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டம கேது, அஷ்டமத்தில் சனி இதெல்லாம் இருந்தால் கூட அஷ்டமஸ்தானத்துக்கு குரு வேற பயிற்சியாக போகிறார் இந்த வருஷத்தில், இந்த விகாரி வருடத்தில். அதாவது ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிக்கு 7வது இடமான விருச்சிக ராசியிலிருந்து 8வது இடமான தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். சரி, தனுசு ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறது நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகுந்த நல்ல பலனை கொடுக்காது. ஆனால் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அஷ்டமஸ்தானங்கிறது நமக்கு சில சிரமங்களை கொடுக்கக்கூடிய இடம். அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு அஷ்டமஸ்தானத்துக்கு மட்டும் அதிபதி இல்லை. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கு பார்த்திங்கன்னா 11வது இடத்துக்கும் அதிபதியாக அவர் தான் வர்றார். அப்போது அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றாலும் 11வது இடமும் வலுப்பெற்று தான் ஆகணும். அப்போ 11வது இடமும் வலுப்பெறுற போது பார்த்திங்கன்னா சிரமத்தோடு கூடிய வெற்றி கிடைக்கும். அதாவது உங்களுக்கு சிரமங்கள் வரும், ஆனால் அந்த சிரமங்கள்லையும் நீங்கள் வெற்றி காண்றதுக்கான வாய்ப்புகளை இந்த விகாரி வருடத்தில் வர குரு பயிற்சியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும். அதாவது வாழ்க்கையில் போராடி ஜெயிக்க வேண்டியது வரும். பரவாயில்ல, போராடி ஜெயிக்கலாம், தவறு இல்லை. போராட்டமே வாழ்க்கையாக இருந்தால் மட்டும்தான் தவறு. போராடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தவறு கிடையாது. அப்போ அந்த குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, நிறைய போராட்டங்களை கொடுப்பாரு, நிறைய சிரமங்களை கொடுப்பாரு. ஆனால் சிரமங்களை கொடுத்தாலும் போராட்டங்களை கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா அந்த சிரமங்களையும் போராட்டங்களையும் கடந்து வர்றதுக்கான வாய்ப்புகளையும் அதுக்குடைய மனோபலத்தையும் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார். அதே நேரத்தில் இறுதி நேரத்தில் வெற்றி கனியை எட்டுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவார். குரு பகவான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி உடனே வெற்றியை கொடுத்துருவார். அதனால் எந்த ஒரு காரியத்திலையும் கஷ்டம் வருதேன்னு சொல்லி ரிஷபராசிக்காரங்க யோசிக்காதீங்க. கஷ்டம் வந்தாலும் அந்த காரியத்தை மறுபடியும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்குடைய கிரகம் வலுக்கிற போது சிரமம் வரும். அதே நேரத்தில் லாபஸ்தானாதிபதி வலுக்கிற போது அந்த சிரமத்துக்கு தக்க பலன் கிடைக்கும். அப்போ தொழிலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த விகாரி ஆண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அற்புதமான பலன்கள் எல்லாமே நடக்கும். அப்போ இந்த விகாரி ஆண்டில் தொழில் சிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் சிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்கத்தான் செய்யுது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் தொழிலே இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுயதொழிலே இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விகாரி ஆண்டில் தொழில் செய்யலாம்.
புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளை எல்லாமே கொடுக்கும் அந்த கிரகம். அப்போ தொழில் தொடங்கினா நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, எந்த மாதத்தில் அந்த மாதிரி தொழில் தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு வந்து உகந்த மாதங்களாக இருக்கும். அப்போ அந்த மாதங்களில் வந்து நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அற்புதமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் தொழில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் அதிகபட்ச அக்கறை எடுத்து கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி பதவியில் இருக்கிறவங்களும் பணியில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள். ஏன்னா பணியிலையோ அந்த பதவியிலையோ ஏதாவது தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது சனி பயிற்சிக்கு அப்புறம் மொத்தமாக மாறிடும், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலைகள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விசா எல்லாமே வந்து உங்களுக்கு சாதாரணமாக எளிதாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த விகாரி ஆண்டு வந்து ஒரு சிறப்பான பாதையை வகுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு நிறையா இருக்குன்னே சொல்லலாம். சரி, பொருளாதாரம் இதெல்லாம் நல்லா செல்வ செழிப்பாக இருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களை ரொம்ப வசதியானவங்களை ஆக்காட்டி கூட உங்களுடைய பிரச்சனைகளை முடிச்சு வைக்கிற ஆண்டாக இந்த வருஷம் இருக்கும். அதாவது உங்களுடைய சிரமங்களை தீர்த்து வைக்கிற ஆண்டாக இந்த விகாரி ஆண்டு இருக்கும். அதனால் பெருசாக செல்வ செழிப்போட சில ரிஷபராசிக்காரர்கள் வாழ முடியலைன்னா கூட கஷ்டங்கள் தீர்ந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த விகாரி ஆண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கல்வி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஐப்பசி 11ஆம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா குரு பகவான் வந்து 7ல் தான் இருக்கார். ஐப்பசி 11ஆம் தேதி குரு பகவான் வந்து அஷ்டமத்துக்கு போவார். அப்போ மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிரமத்தோடு கூடிய வெற்றி தான் கிடைக்கும் மாணவர்களுக்கு. அப்போ அதிகபட்சமாக உழைக்கணும், நல்லா படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும், அதிக முயற்சி எடுக்கணும், படிக்கிறதுல நல்ல ஆர்வத்தோடு படிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து சிறப்பான அதிகபட்ச மதிப்பெண்களை எடுக்க முடியும். அதனால் உங்களுக்கு அதிகபட்ச மதிப்பெண்கள் கிடைக்காது அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியது வரும், அவ்வளோதான். கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பலனை இந்த விகாரி ஆண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை மார்கழி தை மாதங்கள் வந்து ஏற்ற மாதங்கள். அப்போ இந்த மாதிரியான மாதங்களில் இது வரைக்கும் திருமண முயற்சி எடுத்து திருமணம் நடக்காதவங்க இந்த மாதங்களில், இப்போ நான் சொன்ன மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சித்திரை மார்கழி தை மாதம் இந்த மாதங்களில் ரிஷபராசிக்காரவங்க திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று திருமணம் நடந்துடும், அப்படி திருமணம் நடக்கலைன்னா நிச்சயதார்த்தம் போன்ற காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது திருமணத்தை உறுதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து குழந்தை பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா விகாரி வருடத்தில் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜூன் செப்டம்பர் மாதங்கள் வந்து அதுக்கு உகந்த மாதங்களாகும். அப்போ ஜூன் செப்டம்பர் மாதங்களில் ரிஷபராசிக்காரங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து உருவாகும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்த விகாரி ஆண்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சொத்து சுக சேர்க்கை அப்படின்னா தசாபதி நல்லா இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சொத்து சுக சேர்க்கை ஏற்படாதுன்னு கிடையாது. அப்படி சொத்து சுக சேர்க்கை ஏற்பட்டால் எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் ஏற்படும். அந்த மாதங்களில் நீங்கள் வந்து சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் வந்து எளிதாக வந்து சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பத்திரங்கள் ஈஸியாக போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு வந்து இடத்த வந்து பத்திரம் பதிய முடியாமலாம் நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அறிஞ்சு செஞ்சால் அந்த இழுபறிக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. இப்போ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதங்களில் நீங்கள் வந்து அந்த சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதங்கள் அந்த முயற்சிகளை எடுத்திங்கன்னா எந்த தங்கு தடங்களும் இன்றி பார்த்தீங்கன்னா அந்த வேலைகள் வந்து உங்களுக்கு எளிதாகவே முடியும். சரி, அரசியல்வாதிகளை பொறுத்தளவு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகளை பொறுத்தவங்களுக்கு பதவி இல்லாதவங்களுக்கு பதவி கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா பதவியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பதவி வந்து காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது.
அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பட்டம் பதவியோடு இருக்கிறது உங்களுக்கு சிறப்பை தேடித்தரும். அதே மாதிரி அரசியலில் பொறுத்தளவுக்கு, அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு பதவிகள் இல்லாமல் பட்டம் இல்லாமல் வெறுமனே பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விகாரி ஆண்டு சிறப்பான ஆண்டான சிறப்பான ஆண்டு தான். அப்போ அந்த பதவி இல்லாதவங்களுக்கு பதவி கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த விகாரி ஆண்டில் வந்து பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த விகாரி ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரவங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா சிரமத்தோடு வெற்றியை கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் வெற்றியை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா வெற்றிகளை கொடுக்கும். வாழ்க்கையில் சுபிட்சத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த விகாரி ஆண்டு கண்டிப்பாக சுபிட்சத்தை கொடுக்கும். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த விகாரி ஆண்டு மேலும் சிறப்பான பலன்களை வந்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி ரிஷபராசி நண்பர்களே.